மக்களை நம்ம சேனலுக்கு ஒரு மர்ம பெட்டி வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு கிவ் அவேவும் இருக்குது. அதுவும் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மர்ம பெட்டியை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே நமக்கு இன்னும் ஒரு 2 பெட்டி இருக்குது. ஸோ அந்த பெட்டி எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது ஒரு விஆர் பாக்ஸ், சொல்லப்போனால் 2 விஆர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Irusu அப்படின்ற பிராண்ட் சென்ட் பண்ணியிருக்கிற விஆர் பாக்ஸ் தான் இது. ஸோ இந்த 2 விஆர் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2ல் ஒன்று தான் கிவ்அவேவும் கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி புது புது ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நிறையா வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிரிச்சிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த குட்டியை பிரிப்போம். இதை பிரித்தோம் அப்படின்னா உள்ள நமக்கு இதோடைய யூசர் மேனுவல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல்ஸ் எல்லாமே முக்கியம். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஆர் பாக்ஸ் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த பெட்டியை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்லேருந்து எடுப்போம். இந்த 2 விஆர் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிமோட்டோடு உள்ளது. ஓகேவா? இந்த 2த்துலேயுமே ரிமோட் கொடுத்துருப்பாங்க. இது ரிமோட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இதை பிரித்து தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டோடைய ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டையும் நம்ம ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு விஆர் கேம்ஸ் விளாட முடியும். வேறு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் Irusuடைய மான்ஸ்டர் விஆர் அப்படின்ற ஒரு ஹெட்செட். ஸோ பிராண்ட் அனுப்புறதுனால இது ஸ்பான்சர் வீடியோவான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது ரிவ்யூவாக சென்ட் பண்ண யூனிட் தான். அதுக்காக இது பிராண்ட் கொடுக்குற பாயிண்ட்ஸ்லாம் பேசலாம். நான் யூஸ் பண்ணி என்னுடைய ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Irusu மான்ஸ்டர் விஆர் வித் ரிமோட். ஓகேவா? இது வந்து ஒரு விஆர். இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த பெட்டியை பிரிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட்செட்டோடு இருக்கக்கூடிய ஒரு விஆர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் மாதிரி இருக்கும் பாக்ஸில். இந்த 2த்துக்கான வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணிடலாம். அடுத்து தென் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே நமக்கு இந்த ஒரு விஆரும் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம எடுத்துடலாம். அதுபோக உள்ள ஒரு க்ளீனிங் கிளாத்துமே கொடுத்துருக்காங்க. அந்த லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இதே மாதிரி இந்த பாக்ஸுக்குமே ஒன்று உண்டு. ஓகேவா? ரைட்டு. தென் அடுத்து இதுலேயுமே நமக்கு யூசர் மேனுவல் ப்ளஸ் ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த பக்கம் வச்சுருவோம். ரிமோட் வந்து வித்தியாசமான ரிமோட்லாம் கிடையாது. 2மே ஒரே ரிமோட் தான். 2த்துக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. எல்லா மாடலுக்குமே இந்த ரிமோட் தான். ஓகேவா? தென் அடுத்து தான் நம்மளுடைய விஆர் ஹெட்செட் வித் ஹெட்ஃபோனோட கொடுத்துருக்காங்க இந்த மாடல். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த விஆர் பாக்ஸு. ஸோ இதுதான் இந்த மான்ஸ்டர் விஆருடைய இன்னொரு வேரியண்ட். ஓகேவா? இந்த 2 தான். இந்த 2த்துக்குள்ள வித்தியாசம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருப்பாங்க. அதை உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இதை உங்கள் காதில் வர்ற மாதிரி மாட்டிக்கலாம். இதில் வந்து அந்த ஹெட்ஃபோன் கிடையாது. ஓகேவா? ப்ளஸ் உங்களுக்கு கீழே இந்த ஹெட்ஃபோன் இருக்கிற வேரியண்ட்டில் கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது பாஸ் பட்டன், அப்புறம் நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக், இந்த மாதிரியான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவே இந்த மாடலில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பட்டன் வராது. ஜஸ்ட் ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் வரும். இந்த ஒரு பட்டன் வந்து இங்கேயுமே இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த 2த்துக்குமான வித்தியாசம். ஸோ இதில் நம்ம கிவ்வே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் இருக்கிற இந்த ஒரு வேரியண்ட்டு தான் கிவ்வே பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக இப்போ என் கையில் இருக்கிற இது தான் உங்களில் ஒரு ஆளுக்கு வரப்போகுது. எப்படி வருது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த விஆரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஆர் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோடு ஒன்று இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும். வியூவர் ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டு ஒரு நம்ம கூகுளோட கார்ட்போர்ட் ஷேப்பில் ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். எதில் ஸ்கேன் பண்ணணும்? கூகுள் கார்ட்போர்டு அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா விஆரும் இது உங்களுக்கு பேர் ஆயிரும். இவங்களுடைய விஆர் சினிமா பிளேயர் ப்ரோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பும் தென் அது போக ப்ளே ஸ்டோரில் இன்னொரு அவங்களோட ஆப் இருக்குது. நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். ஓகேவா? அந்த ஆப்பில் நீங்கள் விஆர் கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ அவ்வளோதான். தென் வேறு எதுவும் இருக்கா? அவ்வளோதான். ரிமோட்டை மட்டும் வெளியே எடுத்துப்போம். ஓகே, ரைட். இப்போ இந்த விஆர் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மெட்டாவோடைய இதெல்லாம் வரும். ஆனால் அந்த மெட்டாவோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $35,000 $1,000 மாதிரிலாம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் போகும். பட் அதெல்லாம் இல்லாமல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு $2,500 பட்ஜெட்டுக்குள்ளேயே இந்த விஆர் ஹெட்செட்லாம் அவங்களால வாங்க முடியும். $2,500 அதிகபட்சம் நான் சொல்கிறேன். இதோட கம்மியான வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1,800 உங்களுக்கு கிடைக்கும். அமேசானில் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அவங்களுடைய வெப்சைட்லேயே கூட வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஆர் ஹெட்செட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனை இதுக்குள்ளே வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஆர் ஆரம்ப காலத்தில் ஒரு விஆர் ஹெட்செட்டில் $200 நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அந்த பழைய மொக்கையான ஒரு பில்ட் குவாலிட்டி மாதிரி இல்லாமல் இதில் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் இது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான்.
டீசெண்டான பிளாஸ்டிக் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே பில்டு தான், எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அடுத்து இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லென்த்துக்கு, அதாவது உங்கள் தலையோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்கள் லென்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கிட்ட கொண்டு வந்துக்கலாம், இல்லை தூரமாக கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அது மூவ் ஆகும். அதுபோக அதோட அலைன்மெண்ட், அது எந்த அளவுக்கு தூரமாக வேணும், எந்த அளவுக்கு பக்கத்தில் வேணும், உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த விஆர் பாக்ஸஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 2த்துக்குமே காமன் தான். ஓகேவா? தென் ஃபோனை எப்படி இதில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அது உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த சின்ன வயசில் இந்த பென்சில் பாக்ஸில் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதில் உங்களுடைய ஃபோனை கரெக்டாக உள்ளே வச்சு நீங்கள் பாக்ஸை மூடின மாதிரி ஸ்னாப் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு இது க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு ஃபோன் வந்து இதுக்கப்புறம் வெளியே வராது. இது வந்து நல்லா கிச்சன் பிடிச்சிக்கிறோம். உள்ள சேஃப்டி ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுபோக நீங்கள் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சார்ஜ் போட போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ, இங்கே உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹோலுமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே 2 ஹெட்செட்டுக்குமே காமன் தான். ஓகேவா? இந்த மாதிரி ஃபோனை உள்ளே வச்சு நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காமனான ஒரு விஷயம் யூடியூப்பில் இருக்கிற 360 வீடியோஸ். யூடியூப்பில் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு 360 வீடியோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோ வரும். அதில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு விஆர் சிம்பிள் உங்களுக்கு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விஆருக்கு ஏற்ற ஃபார்மெட்டில் யூடியூப் வீடியோ மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை உள்ளே வச்சு இந்த பாக்ஸை தலையில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். 360 அப்படின்றப்ப நீங்கள் ஹெட்டை மூவ் பண்ணீங்க அப்படின்னா வீடியோவிலும் அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். ஏகப்பட்ட வீடியோ கலெக்ஷன்ஸ் யூடியூப்பில் இருக்குது. இது ஒரு வகை. ஓகேவா? இவங்களுடைய அந்த ஓன் ஆப் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் படம் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அனிமேலாம் தியேட்டரில் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ வரைக்கும் ஒன்று தான் பார்த்தேன். பட் உங்கள் ஃபோனில் உள்ள கண்டென்ட்டையே ஒரு தியேட்டரில் உட்காந்து பார்த்தா என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை இந்த விஆர் கொடுக்க முடியும். அதுக்கேற்ற மோட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே சினிமாக்கு ஏற்ற மாதிரியான மோடு எல்லாமே இருக்கும். இது அவங்க ஆப்லேயும் பண்ணலாம். ப்ளஸ் கூகுள் கார்ட்போர்ட் ஆப்லேயுமே இந்த ஃபீச்சர் உண்டு. ஓகேவா? உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை உங்கள் விஆரை ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய தியேட்டரில் உட்காந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இது ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லென்ஸுமே நல்லா கிளாரிட்டியாக கொடுத்துருக்கனால நமக்கு பிக்சர் வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியான ஒரு பிக்சர் தெரியுது. நான் கூட யோசித்தேன், இது என்னடா பிக்சர் இருந்தாலும் உங்களுக்கு தான் தெரிய போகுது அப்படின்ட்டு. பட் நீங்கள் போடுற ஃபைல் குவாலிட்டியாக இருந்து நீங்கள் லென்ஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஆர் கேம்ஸுமே இங்கே நிறையா இருக்குது. சில கேம்ஸ்லாம் இந்த ரேசிங் கேம்ஸ்லாம் நீங்கள் தலையை சாச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல கார் தம்புற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போக இவங்களுடைய இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஆர் கேம்ஸ், விஆர் ஆப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவே ஒரு ஆப் இருக்குது. அது இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்தலை, ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஆடு தான் நிறையா இருக்குது. ப்ளஸ் அதில் டிஸ்பிளே பண்ணுற ஆப்ஸ் வந்து என்னுடைய ஃபோனுக்கு சப்போர்ட்டட் இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக சப்போர்ட்டே ஆகலை. ஸோ அப்படி இருந்தனாலே கேம்ஸ் என்னால் அந்தளவுக்கு டெஸ்ட் பண்ண முடியல. ப்ளஸ் இந்த ரிமோட் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு 2 பேட்டரி போடணும். பேட்டரி இவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் 2 AAA சைஸ் பேட்டரி போட்டு இதை பவர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் டிவைசஸில் உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் காட்டுற மாதிரி காட்டும். அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களோட ஆப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஹெட்செட்டை போட்டிருக்கும் போது ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த கண்ட்ரோலரில் விளாட்ற மாதிரியான கேம்ஸுமே இருக்கும். அதையுமே நீங்கள் விளாண்டு பார்க்கலாம். ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி என்னோடய ஃபோனில் ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா. ஓகேவா? தென் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஐபிஎல் பிடிக்கும் அப்படின்னா ஜியோ சினிமாவில் தான் இந்த தடவை ஐபிஎல் ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஜியோ சினிமாவில் விஆர் ஆப்ஷனுமே உண்டு. ஸோ நீங்கள் ஐபிஎல்லை இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஐபிஎல்லை பார்க்கலாம். அது வந்து ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்குமே இது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த விஆரை யூஸ் பண்ணுறதுக்கான வழிகள். இப்போ இதோட கிவ்வே பற்றி பார்ப்போம். நம்ம கிவ்வே கொடுக்க போகிறது இந்த ஹெட்ஃபோன் இருக்கிற இந்த யூனிட். ஓகேவா? இது உங்களுக்கு கிவ்வே வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஓகேவா? தென் அடுத்து கீழே கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விடெக் கிவ்அவே அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு இந்த விஆர் உங்களுக்கு எதனால் வேணும் அப்படின்ற ரீசனை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்லோட் ஆகி கரெக்டாக 7வது நாள் இல்லை 1 வீக்குக்கு அப்புறமா அந்த கிவ்வோட ரிசல்ட்ஸை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். யூடியூப்லேயே அனௌன்ஸ் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் யார் வின்னர்ஸோ அவங்க கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கிவ்வே வந்திருக்கு டெலகிராம் குரூப்புக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேமர் சுற்றிட்டு இருப்பாங்க. அதில் போய் சிக்கிறாதீங்க. நானே உங்களுடைய அந்த கமெண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். அது நான் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கிவ்வே மேட்டர். ஸோ என்னதான் இந்த விஆரில் இத்தனை விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணாலும் பர்சனலாக நான் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்குறதுக்கு.
ஸோ ஜென்ரலாக நார்மலாக நம்ம ஃபோனில் மூவி இப்படி படுத்துக்கிட்டு பார்க்குற ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி பார்க்குறது ஒரு வகையாக இருந்தாலும் இந்த விஆரில் உள்ளே வச்சுட்டு மூவி பார்க்குறது அப்படின்றது வேறு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹை குவாலிட்டியான வீடியோ இப்போ நான் வந்து அனிமே பார்த்துட்டு இருந்தேன், ஓகேவா? அதை வந்து இதில் பார்க்குறப்போ உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் அதே நேரத்தில் இது விஆர் அப்படின்றனால இந்த விஆருக்குனே உரிய நெகட்டிவ்ஸுமே இதில் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்க முடியாது. ரொம்ப நேரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கும். ப்ளஸ் எப்படி பார்த்தாலுமே ஒரு வெயிட் நம்ம தலையில் தான் இருக்க போகுது. அதுவுமே நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனை கிரியேட் பண்ணும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பர்சனலாக இந்த கேம்ஸ் அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் சப்போர்ட் ஆகலை. அது எனக்கு ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு. நான் கேம்ஸில் நல்லா நினச்சேன், பட் அதுவுமே எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். இந்த விஆர் பஃப்ஸில் இந்த ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு இந்த ஸ்பாஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப தேஞ்சு போச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெல்க்ரோ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஸ்பான்ஸை நீங்கள் புதுசாக வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிரும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் வர இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இவங்களோட சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸுமே கிடைக்கும். அது போக அமேசான்லேயுமே இது அவைலபிளாக உண்டு. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த விஆர் ஹெட்செட்டுடைய என்னுடைய பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னதை கரெக்டாக கீழே கமெண்ட்டை போட்டுருங்க. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுங்க. கிவ்வே ரிசல்ட்ஸை நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கண்டிப்பாக போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.